ஹாய் வணக்கம், நான் ஜே சுதேசன் ஃப்ரம் ஹோம் டிசைன். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட்ஸ் எப்படி ஒரு ஃபோட்டோக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். இது முழுக்க ஃபோட்டோஷாப்பில் செய்கிற ஒரு எஃபெக்ட்ஸ். இது ஒரிஜினல் பெயிண்டிங் மாதிரி இருக்கும், பட் இது ஒரிஜினல் பெயிண்டிங் இல்லை. இது முழுக்க ஃபோட்டோஷாப்பால் நம்ம ஸ்மட்ச் டூல் இது பார்த்திங்கன்னா ஸ்மட்ச் டூல் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கான ப்ரஷஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த ப்ரஷஸ் வேணுமோ அவங்க தாராளமாக எனக்கு இன்பாக்ஸ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக அந்த ப்ரஷஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். பொறுமையாக அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலிங்காக புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னாக்கா, உங்களுக்கு ஒரு இமேஜ் வேணும், ஒரு லார்ஜ் ஒரு ரெசல்யூஷன், அதாவது ஒரு பெரிய சைஸான ஒரு இமேஜஸ் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். அந்த இமேஜஸ் கிடைச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, அதோட பிரைட்னஸ்ஸு, கான்ட்ராஸ்ட், அப்புறம் ஷேடோ, ஹைலைட் இதெல்லாம் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி, கலர் டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ராப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த க்ராப் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி க்ராப் பண்ணி வச்சுக்கணும். க்ராப் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் அதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அந்த பெயிண்டிங். ஓகே, ஸோ ஒரு பிளாக் கலர் வச்சுக்கிறேன். நான் க்ராப் கூட நான் அவ்வளோ டீட்டெயிலிங்காக பண்ணலை, பட் நீங்கள் டீட்டெயிலிங்காக பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்மட்ச் பண்ணும்போது அந்த க்ராப்போட டீட்டெயிலிங் அவ்வளோ தெரியாது. ஓகே, ஸோ க்ராப் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மேபி நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அந்த க்ராப் பண்ண பிக்சர்ஸை ஒன்று ஹைட் பண்ணிக்கோங்க. இது இருக்கட்டும். மேலே இன்னொரு லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இந்த பிளெண்டிங் மோட் கலருக்கு மாற்றிக்கோங்க. ஓகேவா, கலருக்கு மாற்றிட்டு இந்த ஆப்போசிட்டி இருக்குல்ல, அது 10க்கு கீழே, ஒரு 10க்கு கீழே லைக் 9, 8 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக 10 வச்சுக்கிறேன்னு. ஓகே, ஸோ பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரஷஸில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் இருக்குது. அந்த சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரஷ் சைஸை நீங்கள் ஒரு 2-3 கலர் அப்ளை பண்ணலாம். லைக் இந்த க்ரீன், ப்ளூ, பிங்க், இந்த டார்க் ப்ளூ, இந்த மாதிரி டோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிங்க் எடுத்துக்கிறேன். பிங்க் எடுத்துக்கிட்டு இந்த கன்னத்தில் கொஞ்சம் ஓகே, இந்த ஆப்போசிட்டி 10 கிட்ட வச்சுக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கன்னத்துக்கிட்ட கொஞ்சம் அப்படி அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த கன்னத்தில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் எனக்கு வேணுமோ அங்கெல்லாம் நான் லைட்டாக இந்த கலர்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் அது பார்க்குறதுக்கு ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும். ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க, லைட்டாக எங்கே பிரைட்னஸ் இருக்கோ அங்கே கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்புறம் இன்னொரு சேம் கலர் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹேருக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக கைக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, 2 ஃபைலையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் பண்ணிடுங்க. ஓகேவா, மெர்ஜ் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஸ்மட்ச் டூல் பார்த்தீங்களா, இந்த ஸ்மட்ச் டூலை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ப்ரஷ்ஷு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபேஸுக்காக ஒரு ட்ரை ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறோம், பேஸ்டல் டார்க். ஓகே, ஸோ இந்த பேஸ்டல் டார்க் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க.
ஜூம் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் சைஸு குறைச்சிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி லைட்டாக பெயிண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்படியே அப்படி வச்சுட்டே எடுத்துடணும். ரொம்ப இழுக்கக்கூடாது, அது டீட்டெயிலிங்காக போயிடும். அப்படியே லைட்டாக இப்படி வச்சு இப்படி நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா? பொறுமையாக செய்யணும். இது வந்து நீங்கள் ரொம்ப அவசரமாக செஞ்சீங்கன்னாக்கா அந்த டீட்டெயிலிங்லாம் கரெக்டாக கிடைக்காது. இப்போ எங்கெல்லாம் வந்து அந்த பார்த்தீங்கன்னா அந்த கோடு இருக்குல்ல, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த சைஸுக்கு மாற்றி நீங்கள் ஸ்மச் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஸ்மச்சோட ஸ்ட்ரென்த்து 45ல் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப கூட வச்சிங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரியான இஃபெக்ட் ஆகிடும், அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்சால் 45 60க்கு கீழே வச்சுக்கோங்க. 60க்கு கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டைம் எடுக்கும், அதனால வந்து நான் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கினை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்மச் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸ்மச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ளோதிங்கு ஹேர் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்மச்சை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஹேருக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டெம்பில் இருக்கும் ஹேர். ஸோ 1 and 2 இருக்குது. நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து நம்பர் 1 யூஸ் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஹேரோட டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்மச் பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மச் பண்ணும்போது அதே ஃப்ளோவில் அந்த ஹேர் வந்து டீட்டெயிலிங் கொடுக்கும். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி நம்ம வந்து பிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம என்ன டீட்டெயிலிங் ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடிஷ்னலாக ஹேரோட ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். ஸோ ஹேர் ஸ்ட்ரோக் கொடுக்கறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரஷஸ் இருக்குது. ஓகேவா? நான் இங்கே ஒரு ப்ரஷஸ் வச்சுருக்கேன் ஹேர் ஸ்ட்ரோக் அப்படின்னு, அது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, மேபி நீங்கள் வந்து அந்த கலர் வந்து இந்த கலரை சென்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணும் ப்ரஷ்ஷுக்கு மாற்றிக்கோங்க. ஸ்மூச்சில் வைக்காதீங்க. ப்ரஷ் டூலுக்கு மாற்றிக்கோங்க. ஸ்மூச் வேணால் ப்ரஷ். ஸோ போய்ட்டு இந்த ஹேர் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிவிட்டு ஓகேவா? ஒப்பேசிட்டி வேணால் நீங்கள் வந்து 10க்கு மேலே கொஞ்சம் 30 to 40 வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ஒயிட் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியும். ரொம்ப ஹாஷாக இருக்குது. நம்ம வந்து இன்னும் குறைச்சிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி நல்லாயிருக்கு அப்படின்னு. இது வந்து நான் வந்து ரொம்ப குயிக்காக ஒரு டுட்டோரியல் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து க்ளவுட் ப்ரஷ் இருக்கும். இந்த க்ளவுட் ப்ரஷ்ஷை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு பெயிண்டிங்கோட பேக்ரவுண்ட் கொடுத்துரும். ஓகேயா? பேக்ரவுண்ட் கலர் கூட நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். இது வந்து மாற்றணும் அப்படின்னாக்கா மறுபடியும் வந்து நீங்கள் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் போயிட்டு எது வந்து சூட்டபுளாக இருக்குது இந்த பேக்ரவுண்டுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கலர் சேச்சுரேஷன் கூட ஏற்றி வச்சுக்கலாம். லைட்னஸ் கூட பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி கரெக்டாக இருக்குன்னு. ஸோ இது மாதிரி ப்ளூக்கு போக போகிறீங்களா, இல்லை பர்பிள் ஒரு மாதிரி பர்பிளுக்கு போக போகிறீங்களா, உங்களோட க்ரியேட்டிவிட்டி எப்படி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு நான் இந்த ப்ளூ கலர் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சாரிக்கும் வந்து நீங்கள் வந்து ஸ்மச் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்படி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலிங்காக அது ஒரு பெயிண்டிங் மாதிரி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கண்ணுக்கெல்லாம் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். எப்படின்னா ஓகே, ப்ரஷஸ் வந்து இந்த ரவுண்ட் ப்ரஷஸ், சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ப்ரஷ் சைஸஸ் சின்னதாக இருக்குதுங்க. ஓகே, இந்த கண்ணில் இருக்கிற இந்த வெள்ளை பகுதியெல்லாம் வந்து நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். ஒப்பசிட்டி குறைச்சிக்கோங்க, ரொம்ப வெள்ளையாகவும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஷைன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெயிண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஷைன், இங்கே ஒரு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் உங்கள் நோஸோட ஹைலைட்டுக்காக நீங்கள் வந்து ஒரு ஒயிட் கலர் வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஹைலைட்டுக்காக வச்சுக்கலாம். அப்புறம் லிப்ஸுக்கு நீங்கள் வேண்டி கொஞ்சம் ஹைலைட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சாரிக்கும் வந்து ஸ்மச் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கான ப்ரஷஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதே டார்க் பேஸ்டல் டார்க் அந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணி இப்போ சாரியை ஸ்மச் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணுறேன்னாக்கா எனக்கு வந்து இவ்வளோ ஃப்ரேம் இவ்வளோ பெருசு வேணும், ஹாஃப் ஃப்ரேம் இந்த மாதிரி தான் வேணும், போர்ட்ரேட் மாதிரி வேணும். ஸோ அதை நான் வந்து போர்ட்ரேட்டாக மாற்றிக்கிறேன். மேலே வந்து ஹேர் டீட்டெயில்ஸ் போயிருக்கு. ஸோ நான் மறுபடியும் ஸ்மஷ் டூல் யூஸ் பண்ணி அந்த ஹேரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் பொறுமையாக செய்ய வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்து
சம்டைம் வந்து சரியாக இருக்காது, நிறையா விஷயங்கள் சரியாக வராது. அதை நீங்கள் வந்து பொறுமையாக ஒவ்வொரு தடவையும் பார்த்து செய்யணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்பான்ஸ் வந்து நல்லா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சாரி, இந்த டீட்டெயிலிங்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ட பிறகு பேக்ரவுண்ட் வச்சுட்ட பிறகு பேக்ரவுண்டுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ஸ்மோக்கு தட்டிட்டு லைட்டாக ஸ்மட்ஜில் இருக்குது, நான் வந்து ஒரு ப்ரஷ் பண்ணிக்கிறேன், அது கொடுத்துட்டு லைட்டாக வந்து நம்ம கொஞ்சம் ஹைலைட் கொடுத்துருவோம். ஓகேவா? அப்படி இன்னும் பத்தலை அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி நல்லா குறைச்சிட்டு அப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைட்டிங், பின்னாடி ஒரு லைட்டிங் கொடுத்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துடும். ஸோ அது வந்து இந்த பொர்ட்ரைட்க்கு வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். ஓகேவா? வந்து ஹேவை மட்டும் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைட்டு வந்து ஹேர் வந்து ரொம்ப அப்வர்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் ரேஸ் பண்ணிட்டு அந்த சைட்டு ஹேவை மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஓகேவாக இருக்குது. ஸோ ஒயிட் பேலன்ஸ் அது பண்ணிச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பிரைட்னஸ் பூஸ்ட் பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு என்ன ஏற்றிக்கலாம். ஏற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் மாதிரி கிடைக்கும். கான்ட்ராஸ்ட் இறக்குனீங்கனாலும் ஒரு மாதிரி எஃபெக்ட், ஃபேடடான ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாஷாக கொடுத்தாலும் ஒரு மாதிரியான எஃபெக்ட். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிரைட்னஸ் குறைச்சிட்டு நீங்கள் இப்படி கூட இது பண்ணலாம். எல்லாம் உங்களோட இமேஜினேஷன் தான், எல்லாம் உங்களோட எப்படி உங்களுக்கு வேணும், அந்த பெயிண்டிங் பார்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். நான் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இந்த ப்ரஷஸை ஸ்மட்ச் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு இன்பாக்ஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ப்ரஷஸ் வேணும்னா மறக்காமல் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ரஷஸை ப்ரொவைட் பண்ணுவேன். தேங்க்யூ.